ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னோட முதலாவது யூடியூப் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டையும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக எனக்கு தரணும். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வெசாக் டே அன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். வெசாக் அன்னைக்கு மழையாக இருந்தாலும் கூட மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வெசாக் பார்க்குறதுக்கும் தன்சல் வாங்குறதுக்கும் இருந்தாங்க. எங்களோட பயணத்தை நாங்க தலதா மாளிகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தலதா மாளிகைக்கு பின்னாடி சூப்பரான ஒரு தன்சல் குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தன்சலுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த தன்சல பத்தி சொல்லணும்னா, ரொம்ப சூப்பரா, நீட்டா இருந்துச்சு. புஃபே செட் எல்லாம் பார்க்கவே ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்ஷனுக்கு போன மாதிரி வச்சிருந்தாங்க. அங்க உள்ள சாப்பாடு கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சாப்பாட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கே விளங்கும். சாப்பாடு எடுத்துட்டு நாங்க 3 பேருமே ஒண்ணா உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிடும்போதே ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்க்கும்போது பெரஹர போய் கொண்டு இருந்துச்சு. பெரஹர பார்க்க கிடைச்சதும் ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. அப்படியே பெரஹரையும் நாங்க பார்த்து முடிச்சுட்டு, தலதா மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அது ஒரு சின்ன ஷாப்பா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத பார்த்துட்டே நாங்க தலதா மாளிகை உள்ளுக்கு போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ போறதுக்காக சில பூக்கள்லாம் வாங்கலான்னு வந்தோம். அந்த இடத்துல ரொம்ப கலர்ஃபுல்லான பூக்கள்லாம் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அதுல ஒரு பூவ நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்ப நம்ம தலதா மாளிகை உள்ளுக்கு போகலாம். தலதா மாளிகை உள்ளுக்கு போறதுக்காக நாங்க வெளியில நிக்கும்போது ரொம்ப க்ரௌடா இருந்துச்சுங்க. மத்த நாள விட இன்னைக்கு வெசாக்னால ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. அந்த க்ரௌட் உள்ளுக்கால நாங்க உள்ள வரும்போது தலதா மாளிகை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வெளியில எப்பயும் போல எப்பயுமே சும்மாவே அழகாவே இருக்கும். ஆனா அன்னைக்கு ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. லைட் செட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பார்க்க அழகா இருந்துச்சு. அந்த இருட்டோடையும் பார்க்கும்போது தலதா மாளிகை வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே தலதா மாளிகையா ஒரு அழகான ஒரு வியூல தான் பார்த்திருப்போம். இந்த மாதிரி நைட் டைம்ல வெசாக் நாள்ல பார்க்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க இவ்வளவு தூரம் தலதா மாளிகை உள்ளுக்கு வந்தாலும் எங்களால உள்ளுக்கு போக முடியல. ரொம்பவே சன நெரிசலாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே வெசாக்க அப்படியே கண்டில மழையோடையே பார்த்து முடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது நாள் நாங்க எல்லாரும் வெசாக் பார்க்கறதுக்காக மாத்தளைக்கு போகலான்னு சொல்லி ரெடியாகி வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியிலேயே சவ்வரிசி கஞ்சி குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க அதையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு இருக்கும்போதே மழையாவும் இருந்துச்சு. மழையா இருந்தாலும் மழையெல்லாம் நாங்க பொருட்படுத்தாம நம்மளுக்கு நம்ம வேலை தான் முக்கியம்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஃபேமிலியில பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். சவ்வரிசி கஞ்சி குடிச்சதுமே அதோட நாங்க மரவள்ளி தன்சலுக்கும் வந்துட்டோம். இது நம்ம மாத்தளையில பார்க்குறோம். மாத்தளையில தான் இந்த முறை வெசாக் கலாப்ப இருந்துச்சு. அதனால மாத்தளையில என்ன மாதிரியெல்லாம் வெசாக் கூடு இருக்கும், தன்சல் இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகவே நாங்க விசேஷமா போனோம். ஆனா போயிருந்தாலும் ரொம்ப பெருசா இப்ப சொல்ற அளவுக்கு பெருசா இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருந்துச்சு, செஞ்சிருந்தாங்க. ஆனா வெசாக் கலாப்பன்னு சொல்லும்போது ரொம்ப அழகா, ரொம்ப பெருசா வெசாக் கூடலாம் செஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த மலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நோமலா செஞ்சிருந்தாங்க. அதையும் நாங்க அப்படியே பார்த்தோம். இரவுல பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கும். நாங்க பகல்ல பார்த்தனால, ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நாங்க எடுத்திருக்கிறோம். இதோட நாங்க மாத்தளையில ஃபுல்லா வெசாக் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கண்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணி வண்டிக்கு போற வழியில அப்படியே ரொம்ப இருட்டிருச்சு. இருட்டுனனால இனி குழந்தைகளையும் வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு எங்கேயாவது சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சாப்பிட்றதுக்காக நாங்க கேண்டி பேராதனிய ரோட்ல இருக்கிற லைட் ஹவுஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி சொல்லணும்னா, அன்னைக்கு வெசாக் டேனால கொஞ்சம் க்ரௌடாவே இருந்துச்சு. க்ரௌடா இருந்தாலும் எப்படியும் நம்மளும் சாப்பிட்டு ஆகணுங்கிறதுக்காக வந்தோம். வந்ததும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுமே சாப்பாடு அவங்களும் குடுத்துட்டாங்க. சாப்பாட பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இவங்களோட சாப்பாடு. சாப்பாட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல. குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லாதனால நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சின்னவங்களும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம சாப்பிட்டாங்க.
சாப்பிடுறதுக்காக நாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்ல குடுக்குற ஸ்பெஷலான ரைஸும், டோல்பின் கொத்து, சீஸ் கொத்து இது 3யும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 3மே உண்மையிலுமே சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்தாலும் இதுல வந்து சீஸ் கொத்தும், டோல்பின் கொத்தும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சாப்பாடு மட்டும் இல்லங்க, இவங்களோட சர்வீஸ் பத்தியும் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா இவங்களோட சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கைண்ட் ஹார்ட்டட் சர்வீஸா இருந்துச்சு. ஸோ நாங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு, திரும்பவும் வெசாக் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். லேக் கிரவுண்ட்ல வரும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு கண்டிய பார்க்கும்போது. அழகான வெசாக் கோடுகள், தோரணைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெதுவா வாகனம் போறனால, டிராஃபிக்கா இருந்தனால இன்னுமே எங்களுக்கு அழகா ரசிச்சு பார்த்துக்கிட்டே போகக்கூடியதாவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கேண்டில அப்படியே எல்லாம் பார்த்துட்டு நாங்க திரும்பவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போகலான்னு சொல்லி வரும்பொழுது, சில வெசாக் கோடுகளையும் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ ஒரு பெரஹரைய கூட எங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடைச்சது. பெரஹர பார்த்துட்டு வரும்போதே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான வெசாகூடு பார்க்கறதுக்கு கிடைச்சது. இந்த வெசாகூடு பார்க்கறதுக்கு நெறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபோன்ல ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கன்னு அந்த வெசாகூட சுத்தி நெறைய பேர் இருந்தாங்க. ஸோ மக்களே இதோட நான் என்னோட வீடியோவ முடிச்சுக்கொள்றேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்த என்னோட எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா என்னோட வீடியோ தொடர்ந்து வரும். அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதோட நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் ஒரு சூப்பரான நல்ல வீடியோல சந்திக்கிறதுக்கு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.